நீ இங்க எப்படி இருந்தா? ஏன் நான் இங்க படுத்து தூங்க கூடாதா? ஐயோ, நீ ஏன் இப்படி பேசுற? சரி, நீ வேணா இங்கே படுத்து தூங்கு, நான் பெட்ல படுத்துக்கிறேன். இருங்க, நீங்க நான் சொல்றத நம்பலல்ல. நான் தான் அங்க படுத்தா புழுக்கமா இருக்குன்னு சொல்றேன்ல. நீங்க படுத்தா மட்டும் குளு குளுன்னு இருக்குமா? ஐயோ, சரி, வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? நீங்களும் இங்கே படுத்துக்கோங்க. நானும் இங்கேயே வா. ஏன் இதுல என்ன பிரச்சனை? என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல. பேசாம படுத்து தூங்குங்க. நான் இங்கே ஓரமா படுத்துக்கிறேன். சரி. ஐலி, இது நீயா சமைச்ச? இவ்வளவு சூப்பரா சமைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் கொள்கைய வந்த அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிருப்பேன்ல. அண்ணி சமையல் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கு. ஐயோ, ஸ்வீட் எடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஐலி, போதும். சாப்பிடுங்க. நான் தான் ஆல்ரெடி கேசரி சாப்பிட்டேன்ல. அது அப்போ. இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும். கொஞ்சமா வைமா. போதும். ஐலி, என்ன இன்னைக்கு புதுசா கேசரி எல்லாம்? அது மட்டுமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அண்ணி அண்ணனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்ன அண்ணி, எனிதிங் ஸ்பெஷல் டுடே? சிவா, அக்கா, என்ன? ஒண்ணு இல்லக்கா, ஸ்கூலுக்கு கிளம்புறோம்ல, அதான்க்கா. ஐலி, நீயாச்சும் சொல்லு, இன்னைக்கு என்ன? என்ன? ஐலி, உன்னை கேள்வி கேட்டது நான். என்ன பார்த்து நீ பதில் சொல்லு. என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லக்கா, சும்மாதான். சாரி சிவா. அண்ணி, இன்னைக்கு உங்க தம்பிக்கு பர்த்டே. ஹே, ஹே, இதை ஏன்டா ரெண்டு பேரும் சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? சிவா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ்க்கா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்ஸ். டேய், தேங்க்ஸ்க்கா. சிவா, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ். இதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியுறியா? அப்படி இல்ல. என்ன ஐலி, நீ இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? எங்களுக்கு உன் பர்த்டே தெரியறதுல என்ன வந்துற போகுது? ஓவரா பண்ணாத சிவா. சரி, சாப்பிடு. சிவா வந்திருக்காரா? இங்க வரதா எதுவுமே சொல்லலையே. அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, ஸ்வீட் சாப்பிடுங்கம்மா. வழக்கமா எல்லா வருஷமும் என் பர்த்டேக்கு என் அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அங்க போனா என் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் எனக்கு உங்களை பார்க்கணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஐலி மட்டும் இல்ல, நானும் உங்களை என் அம்மாவா தான் பார்க்கிறேன்.
ஏன்னு தெரியல, எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவையே பார்க்குற மாதிரி தான் தோணுது. இப்போ உங்க பக்கத்துல உட்காந்துருக்கும் போது கூட என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னம்மா 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆனா பாத்தியா உன் மருமகனை? சிவா என்ன பார்த்ததும் எவ்வளவு அப்செட்டா போனாருன்னு பாத்தியா? ஆனா அதுக்கு காரணம் நான் தாம்மா. சிவா அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. என்னாலதான் டக்குன்னு முடிவெடுக்க முடியல. நான் இப்படியே கன்ஃபியூஷனோட இருக்கிறதாமா அவரோட பிரச்சனை. பாவம் அவரு. மத்த விஷயங்கள்ல தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு சிவா விஷயத்துல மட்டும் அப்படி என்னால சொல்லவே முடியலம்மா. அவரு ரொம்பவே நல்லவருமா. இந்நேரம் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே. உனக்கு அப்புறம் அவரைதாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லாமே அவர்தான். அதே மாதிரி அவருக்கும் எல்லாமே நான் தான். ஆனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட முழுசா சொல்ல விடாம எது தடுக்குதுந்தாமா எனக்கு தெரியல. நீ வேற என்னடா இவ அம்மா கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? Happy birthday to you. Happy birthday to you. இந்தா பவை. தேங்க்யூ சின்ன குட்டி. அக்கா தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே சிவா. எடுத்துக்கோங்க. எனக்கு போதும், கொஞ்சம். நீ சாப்பிடு. பொன்னி இந்தா. ஹாப்பி பர்த்டேனா.